ராசி சக்கரத்தில் 12 வெளிப்படையாக பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக இருப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே பல சிந்தனைகள் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம் அப்படின்னா அவங்க செஞ்ச அந்த கெட்டதெல்லாம் நினச்சி பார்த்து ஒரு சிலர்லாம் உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் மீனராசி என்பர்கள் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அந்த கஷ்டத்துக்கு உதவுற அந்த மனப்பான்மை இந்த மீனராசி என்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் வெறுக்க மாட்டாங்க, உணர்ச்சி வசப்படவும் மாட்டாங்க. குடும்ப பாசம் இவங்களுக்கு அதிகம். அதோட கூட ஆன்மீகத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு உடைய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். பல விஷயங்களை பார்த்திங்கன்னா வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. மனதில் வச்சு தான் தன்னுடைய கஷ்டமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மனதில் தான் பெரும்பாலும் வச்சுருப்பாங்க. அது வெளி நபர்கிட்டயோ ரொம்ப நெருங்கின உறவுகிட்டயோ கூட அதிகமாக அந்த மீனராசி என்பர்கள் அந்த கஷ்டங்களை பகிர்ந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய வீட்டில் மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் மன கஷ்டத்தை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மீனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் டக்குன்னு இறங்கிடுவாங்க. அதில் உள்ள நெளிவு சுழிவுகளை அறிஞ்சு அலசி ஆராய்ந்து அப்படி இறங்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே புதன் நீச்சமாகக்கூடிய ஒரு வீடு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மீனராசி என்பர்கள் எதையுமே அவ்வளோ சீக்கிரம் அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் இறங்க மாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இவங்க எடுக்கிற காரியங்கள் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோல்வியாக முடிகிறதுக்கான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். குருவுடைய ராசி அப்படிங்கிறதுனால இப்போ ஓரளவுக்கு சாதகமான பலனை இவங்க எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் சுக்கிரன் உச்சமாகக்கூடிய ஒரு வீடு இந்த மீனராசி அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு யோகக்காரங்களாக அந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமுள்ள ஒரு ராசி தான். அதே மாதிரி இவங்க ஒரு இடத்துல இறங்குறாங்க, ஒரு விஷயத்தில் இறங்குறாங்க அப்படின்னா அதை பற்றின முழு தகவலையும் அலசாமல் இவங்க இறங்குறது அவ்வளோ நல்லதில்லை. அதே மாதிரி முழுசாக ஒரு தொழில் தெரியும், ஒரு வியாபாரம் தெரியும், அல்லது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தில் இறங்க போகிறீங்க அப்படின்னா அதை பற்றி எல்லா டீட்டெயில்களும் நீங்கள் அலசி ஆராய்ச்சி இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். ஒரு சில விஷயங்களில் நீங்கள் அலசி ஆராயாமல் இறங்குறதா உங்களுக்கு நஷ்டமாக அமைகிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மீனராசி அப்படின்னாவே கருணை உள்ளம், இந்த பொறுமை, அறிவாற்றல் இது எல்லாமே நிறைந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு, இவங்களுக்கு நட்பு வட்டாரம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய இருப்பாங்க. இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம் இருக்கும். அந்த விவேகம் அப்படிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல ஒரு தொழிலை ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க, அதில் ஏதாவது இடைஞ்சல் ஒரு நஷ்டம் வந்துருச்சுன்னா இப்போ இந்த தொழில் நஷ்டம் வந்துருச்சு, நம்ம வேறு ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த தொழிலை பாதியிலே விட்டுட்டு வந்துடுவாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை தான் சொல்லுவாங்க இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிக உணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. யாரையுமே எளிதில் நம்பிடுவாங்க, டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க. அதனால ஒரு சில நஷ்டங்களையும் ஒரு சில பிரச்சனைகளையும் அடிக்கடி இந்த மீனராசி என்பர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மீனராசி என்பர்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக ஒரு சில நேரங்களில் தென்படுவாங்க. உங்களுடைய வீட்லேயும் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மீனராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. அடிக்கடி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும். ஏன்னா யாருக்கிட்டையும் தன் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வெளிநபர்கிட்ட அதிகமாக பகிர்ந்துக்க மாட்டாங்க. வெளிநபர்னு சொல்ல முடியாது, வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கூட அதிகமாக அந்த மீனராசி என்பர்கள் அவங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்துக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்குது. அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். மீனராசி அப்படின்னாவே குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால சனி பகவான் இப்போது சாதகமாக இருந்தாலும் அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கும். பொதுவாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஆசிரியர் பணி அமையறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஏன்னா குருவோடைய ராசி இல்லையா, அதனால் ஆசிரியர் பணி இவங்களுக்கு அமையறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. வங்கியில் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வருவாய் சார்ந்த துறையில் ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இந்த மீனராசி என்பவர்கள் இந்த மாதிரி தொழிலெல்லாம் தேர்ந்தெடுத்து நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காவல்துறை, நீதித்துறை, அரசு அலுவலகங்கள், மருத்துவம் சார்ந்த துறையில் இவங்க தேர்ந்தெடுத்து படித்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு சகோதரர் மூலிமா நல்ல ஒரு உதவி கிடைக்கும். சில நேரங்களில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும். சில முக்கியமான நேரங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவுகள், குறிப்பாக உங்களுடைய சகோதரர் உங்களுக்கு ஆதரவாக வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லலாம். தாய் தந்தையார் அப்படின்னு சொல்லும்போது கடினமான உழைப்பாளிகளாக இந்த மீனராசி என்பவர்களுடைய தாய் தந்தையார் இருப்பாங்க. குடும்ப முன்னேற்றத்திற்காக அதிகம் வந்து பாடுபடக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மீனராசி என்பவர்களுடைய தாய் தந்தையார்கள் இருப்பாங்க. பொதுவாக இந்த மீனராசி என்பவருடைய தந்தை பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்க உத்தியோகத்தில், அதுவும் தனியார் துறையிலையோ அல்லது அரசு துறையிலையோ ஒரு நிலையான வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இந்த மீனராசி என்பவர்களுடைய தந்தை இருப்பாங்க. தாய் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசமாக இருப்பாங்க இந்த மீனராசி என்பவர்கள் மீது. குடும்பத்தை ஒரு கட்டுக்கோப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரு நபராக தான் இந்த மீனராசி என்பவர்களுடைய தாய் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். தாய் வந்து ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய மீனராசி என்பவருமே ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு தாய்மாமன்கள் 2 or 3 பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மீனராசி என்பவர்களுக்கு தாய்மாமன்களால் ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் 4, 6 இந்த பாவங்கள் வந்து நல்லா அமையும் போது தாய்மாமன் வழியில் ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலிமா நீங்கள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு குழந்தைகள் அப்படின்னு எடுக்கும் அவங்கள பற்றி சொல்லும்போது, குழந்தைகள் வந்து ரொம்ப அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அவங்கக்கிட்ட பழகுவாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு முதல் குழந்தை ஒரு பெண் குழந்தையாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் திருமணமானவங்க, குழந்தை பேர் பெற்றவங்கெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் தெரிவிங்க. ஏன்னா 5ஆம் பாவகம் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க. குருவோடைய நிலையில் இருக்கிறதுனால, புத்திக்காரகன் என்று சொல்லக்கூடிய குருவை அதிபதியாக கொண்டதுனால உங்களுடைய குழந்தைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. நல்ல ஒரு அறிவார்ந்த குழந்தைகளாக அந்த மீனராசி என்பவர்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க. வெளியூர் வெளிநாட்டுக்கெல்லாம் செல்லக்கூடிய ஒரு யோகமுள்ள ஒரு குழந்தைகளாக தான் பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். தொழில்நுட்பம் சார்ந்த தொழில் எடுத்து அவங்க படித்தாங்கன்னா நல்ல ஒரு யோகத்தை பெறலாம். எதற்கும் அவங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்டையோ அல்லது நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கோ கால் பண்ணுங்கள். இந்த மீனராசி என்பவர்களுடைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு வளர்ச்சி, சிறந்து விளங்கக்கூடிய ஒரு யோகமுள்ள ராசிக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது கால் சம்மந்தமாக கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரி சம்மந்தமான பிரச்சனைகள், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு கொஞ்சம் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஒரு சில மீனராசி என்பவர்களுடைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா சளி, அலர்ஜி, தூக்கமின்மை, மன அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இவங்க தொடர்ச்சியாக நடைப்பயிற்சி செய்கிறதன் மூலிமாவும், யோகா பயிற்சி செய்கிறதன் மூலிமாவும் இந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்குது. அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் வாங்க. ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய தொழிலில் ஒரு முக்கியமான பொறுப்பு இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வேலை செஞ்சுக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம், ஒரு முக்கியமான பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த மீனராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருவோடைய பார்வை இருக்கிறதுனால பல விஷயங்கள் நம்மளுடைய மீனராசிக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக ஒரு சில வியாபாரத்தை தொடங்கி அதில் லாபமே கிடைக்காம இந்த முயற்சியை கைவிடுற நிலையில் இருந்த ஒரு விஷயத்தை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்கி செய்யும்போது நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு தான் இந்த மீனராசிக்கு வருகின்ற நாட்களில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பழைய வாடிக்கையாளர்லாம் மீண்டும் வருவாங்க. அதன் மூலிமா வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. கூட்டு தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட்டாளர்களால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கூட்டாளர்கிட்ட பேசும்போதும் முக்கியமான டாக்குமெண்ட்டில் ஏதாவது கையெழுத்து போடுறதா இருந்தால் கொஞ்சம் படித்து பார்த்துட்டு நீங்கள் கையெழுத்து போடுங்க. புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. புதுசாக முதலீடு போடுறவங்க கொஞ்சம் பொதுவாக பார்க்கும்போது இந்த மீனராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் புதுசாக முதலீடு போடுறவங்க கொஞ்சம் அவசரம் காட்ட வேண்டாம். பணவரவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஓரளவுக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காது. ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய யோகமுள்ள ஒரு கிரக அமைப்பு தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். உறவினர்கள்லாம் எந்த ஒரு உறவு ஒன்றை வேண்டான்னு சொல்லிட்டு போச்சோ அந்த உறவு மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரிந்து போன நண்பர்களும் உங்களை வந்து இந்த காலகட்டத்தில் நட்பு பாராட்டுவாங்க. திருமணம் போன்ற சுபகாரியத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். எந்த திருமணம் தடைபட்டு நின்றுச்சோ மீண்டும் அந்த திருமணம் வந்து நடக்கக்கூடிய யோகம் இருக்குது.
மீனராசி குழந்தைகளுக்காக கல்வி தொடர்பாக சொல்லும்போது இந்த மீனராசி குழந்தைகள் நல்ல ஒரு சிறந்த மாணவர் அப்படிங்கிற பெயர் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. ஏன்னா குருவோடைய ராசி இல்லையா, அதனால் மீனராசி என்பவர்கள் எப்பவுமே கல்வியில் நல்லா சிறந்து விளங்கக்கூடிய ஒரு யோகமுள்ள ராசி தான். ஆனால் இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா மறதி போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும். ஏன்னா புதன் நீச்சமாகக்கூடிய வீடு, அதனால் கொஞ்சம் மறதி போன்ற பிரச்சனைகள் வரும். ஒரு முறைக்கு 2 முறை பாடங்களை கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்ப நல்லது. போட்டித் தேர்வுலாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட வெற்றி உங்கள் பக்கம்தான் அப்படின்னு சொல்லலாம். என்ன கொஞ்சம் கூடுதல் உழைப்பை போட்டிங்கன்னாவே கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். தோல்வியை கண்டு நீங்கள் மனம் தளராமல் முயற்சியை அதிகமாக போடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். வீடு நிலம் தொடர்பான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக சொல்லும்போது மீனராசி அப்படின்னாவே அதிகம் மற்றவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு ராசி, மற்றவங்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து தானும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. அதனால தான் இந்த மீனராசி என்பவர்கள் நிறைய பேருக்கிட்ட நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க. இது மிகப்பெரிய பலம் இந்த மீனராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு இறை நம்பிக்கை, அதே மாதிரி கருணை மனப்பான்மை, இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு பெருசாக சவாலாக எது அமையும் அப்படின்னா அதிக பேர் தான் நம்பி ஏமாந்துருவாங்க. அதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய சவாலாகவே இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆனி மாதம் முதல் ஸ்டார்டிங் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும், எடுக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் சக்ஸஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து இறங்குங்க. அலசி ஆராயாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இறங்க வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் அலசி ஆராயுங்க. அதோட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் வழிபடுங்க. குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் போய் வழிபட்டுடுவாங்க. நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள்.